அப்போ எனக்கு டைம் இல்லை அந்த டயத்தில். நான் அப்படியே அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கவே இல்லை. மெடிடேஷன் கிளாஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சிவராத்திரி அன்னைக்கு ஒரு சிவன் கோவிலில் நாங்கள் மீட் பண்ணோம். ம். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கோம். அப்போ டாக்டர் அவங்களும் இருக்காங்க. அப்போ சொன்னாங்க, "இங்கே டாக்டர் வந்திருக்காங்க அவங்க. உங்கள பார்க்கணுன்னாங்க." ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்க பார்க்குறப்போ அவங்க சொன்னாங்க, "மாஸ்டர் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி கேன்சர் இருக்குது எனக்கு. நான் இன்னைக்கு கோயிலுக்கு வந்தது காரணமே வந்து பெயின் ஜாஸ்தி வலி ஜாஸ்தியாக இருக்குது. ம். வலி இல்லாம போகணும் அப்படின்னு கேட்க தான் சிவன்ட்ட வேண்டிக்க வந்திருக்கேன்." அந்த அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அப்போ ஓகேன்ட்டு நெக்ஸ்ட் டே அன்னைக்கு நான் கிளாஸ்லாம் ஆரம்பிச்சப்போ, "நீங்க பயப்படாதீங்க, குணமாக முடியும். உங்கள வந்து 2 வாரம்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ம். அது நம்ம கையில் கிடையாது. அதை நம்ம 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 டிசைட் பண்ண முடியாது. இது வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு டிசீஸ் தான் இது. நிச்சயமாக குணப்படுத்த முடியும். நீங்க கவலைப்படாதீங்க. அது வேணும்னா அமெரிக்கன் டாக்டர்ஸ் அவங்க வந்து நிறையா ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. பட் அது ரெஸ்பாண்ட் பண்ணலையோ என்னமோ தெரியல. அவங்க கைவிட்டுட்டாங்க. இருந்தாலும் நம்மளுடைய தமிழ் மருத்துவத்தில், பண்டைய கால மருத்துவத்தில் நிறைய இருக்குது நமக்கு. நம்ம அதில் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ரெக்கவர் ஆகிடுவீங்க. ம். கவலைப்படாதீங்க நீங்கள்." அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கை கொடுத்தேன் அவங்களுக்கு. அப்போ அவங்க கேட்டது என்னன்னா, அவங்க வந்து ரொம்ப அந்த ரிப்போர்ட்லாம் படித்து பார்த்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்க. தூக்கமே இல்லாமல் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க தூங்க வைக்கணும். ம். என்ன பண்ணேன், அங்கேயே அந்த நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்கேயே அவங்களுக்கு கொஞ்சம் சக்ரா மெடிடேஷன் கொடுத்தேன்.